राधे कृष्णा। जय बोलो सीता रामचंद्र भगवान की जय। श्री राम जय राम जय जय राम। श्री राम जय राम जय जय राम। जय बोलो सीता रामचंद्र भगवान की जय। जय बोलो राष्ट्र गुरु समर्थ रामदास स्वामी की जय। जय बोलो स्वराज्य सिंहासनाधिपति छत्रपति शिवाजी महाराज राजे की जय। जय हिंद। भारत माता की जय। समर्थ रामदास அவருடைய வாழ்க்கை அப்படி திரும்பி ஒரு ரீகேப் மாதிரி தான் நாம் அனுபவிச்சுட்டு இருக்கோம். அதுவும் பிருந்தாவனத்தில் உட்கார்ந்து அனுபவிச்சுட்டு இருக்கோம். இன்னைக்கு நமக்கு பாக்கியம், அக்ரூரருக்கு எந்த இடத்துல பகவான் கிருஷ்ணன் நாராயணனாக காட்சி கொடுத்தானோ அந்த அக்ரூர காட் அந்த இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்கோம். அதை விட விசேஷம், ஸ்ரீகிருஷ்ண சைத்தன்ய மகாபிரபு எந்த இடத்துல தங்கிருந்து விரஜ பரிக்கிரமா எல்லாம் பண்ணாரோ அந்த அக்ரூர காட் சைத்தன்ய மகாபிரபுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஸ்தலம் இது. ஏன்னா கிருஷ்ணன் தன்னுடைய ஸ்வரூபத்தை காட்டி கொடுத்த இடம் அப்படின்னு சொல்லி சைத்தன்ய மகாபிரபு ரொம்ப அழகா அனுபவிப்பார். வாழ்க்கை ரொம்ப விசேஷமானது, அழகானது, அற்புதமானது. மகாத்மாக்கள் எல்லாம் ஒவ்வொரு இடத்துலையா உட்காந்து தபஸ் பண்ணி அந்தந்த இடத்தினுடைய மகாத்மியங்களை லோகத்துல பிரகடனப்படுத்துறார்கள். சைத்தன்ய மகாபிரபு பிருந்தாவனத்துக்கு வரலன்னா பிருந்தாவனத்தினுடைய லீலாஸ்தலங்கள்லாம் தெரியாது. நம்ம இன்னைக்கு போன ராதா கல்யாணம் நடந்த பண்டீரவனம் தெரியாது. அங்க இருந்த வம்சி பட் ஸ்ரீதாமன் காத்துட்டு இருந்த வம்சி பட் அந்த இடம் தெரியாது. பலராமர் குழந்தைகளோட விளையாடின பத்ரவனம் தெரியாது. அதுக்கப்புறம் லக்ஷ்மி தேவி தபஸ் பண்ண பில்வவனம் தெரியாது. இப்போ வந்து உட்கார்ந்து இருக்கோமே அக்ரூரர் தபஸ் பண்ண ஸ்தலம், அக்ரூரருக்கு காட்சி கிடைச்ச ஸ்தலம், இதெல்லாம் சைத்தன்ய மகாபிரபு அவருடைய சிஷ்யர்களாலே தான் லோகத்துல பிரகடனமாச்சு. சனாதன கோஸ்வாமி, ரூப கோஸ்வாமி, கோபால பட்ட கோஸ்வாமி எல்லாரையும் இங்க அனுப்பி எல்லார் மூலமாகவும் மறைஞ்சு போன ராதா கிருஷ்ண லீலாஸ்தலங்களை சைத்தன்ய மகாபிரபு திரும்பியும் நமக்காக கொடுத்தார். அப்ப இதெல்லாம் அவசியம் இல்லையா? ஒவ்வொரு காலத்திலையும் ஒவ்வொன்று நஷ்டமாகும். பகவான் கீதையிலேயே சொல்லுவான், டே அர்ஜுனா, உனக்கு இந்த ஞான கர்ம சந்நியாச யோகம் காலத்தோட அப்படி நஷ்டமா போயிடுத்துறா. இது வந்து விவஸ்மான் மனவே பிராக அப்படின்னு சொல்லுவார் கீதையில. அவ்வளவு அழகான அந்த இது நஷ்டமா போயிடுத்து, நான் உனக்கு திரும்ப சொல்றேன். ஸோ வாழ்க்கையில் ஞாபகம், உலகத்துல எவ்வளவு பெரிய இடமா இருந்தாலும் எவ்வளவு பெரிய இருந்தாலும் ஒரு ஆள் அப்படியே காணாம போயிடும், திரும்பியும் அது ரிவைவ் ஆகும். ராமனுடைய காலத்துல அப்படி இருந்தவர் ரங்கநாதர். ஒரு ஸ்டேட்ல ரங்கநாதர் கோவில் மண் மூடி போயிடுச்சு. காவேரி அடிச்சு மணல் மூடி, பல பேருக்கு அங்க கோவில் இருந்தது, ரங்கநாதன் இருந்தான்னே தெரியாது, மணல் மூடி போயிடுச்சு. அதுக்கப்புறமா அந்த பக்கம் அந்த ராஜாவுக்கு ஒரு கிளி சொல்லி இங்க பகவான் இருக்கான்னு சொல்லி அதுக்கப்புறம் மணல் எல்லாம் பொறுமையா எடுத்த உடனே திரும்பியும் ஸ்ரீரங்கம் கோவில் வெளிப்பட்டது. அதன் பிறகு திரும்பி ரங்கநாதனுடைய பூஜை நடந்தது அப்படின்னு இருக்கு. அதுக்கப்புறம் ஒரு சிதியில முகலாயர்கள் காலத்துல ரங்கநாதனை எடுத்துட்டு ஊர் ஊரா சுத்தினார்கள். கிட்டத்தட்ட பகவான் ஒரு 40-45 வருஷங்கள் ஸ்ரீரங்கத்தில் இல்லவே இல்லை. நம்பெருமாள் கேரளா திவ்ய தேசம் கோழிக்கோடெல்லாம் போய் சுத்திட்டு அதுக்கப்புறம்தான் திருப்பதி வந்து அதன் பிறகுதான் திரும்பியும் ஸ்ரீரங்கத்துக்கு வந்தார் அப்படின்னு இருக்கு அந்த உற்சவ மூர்த்தி. அதனால கொஞ்சம் வருஷங்கள் கோவில் மூடியே கிடந்தது, யாருக்குமே தெரியாது. அந்த மாதிரி நிறைய உண்டு. ஒவ்வொரு காலகட்டத்தில் அந்த சுவாமி அந்த கோவில் எல்லாம் காணாம போயிடும். திரும்பி யாரோ ஒருத்தர் வந்து ரீஎஸ்டாப்ளிஷ் பண்ணுவார். அதனால எதுவுமே பர்மனண்டா இருக்கும்னு கிடையாது. அப்படிதான் நதியில இருந்த
ராமனை எடுத்தார், சாஃபல்ல ஸ்தாபிதம் பண்ணார் சமர்த்த ராமதாசர். மக்களை ஒன்று சேர்க்கறதுக்காகவே பசுஞ்சாணினால உண்டான ஆஞ்சநேயர் எல்லாம் ஸ்தாபிதம் பண்ணார். நான் கூட இப்போ ஹைதராபாத் போகும்பொழுது ஆற்று மணலாலே பண்ண ஆஞ்சநேய மூர்த்தியை பார்த்தேன். அவ்வளவு அழகா கேசர் அனுமான் பகவான். அப்ப மகாத்மாக்கள்லாம் இது ஏன் இப்படியாச்சு, அந்த காலத்தில் நடந்திருக்க வேண்டாமே, அப்ப பகவானுக்கு பலம் இல்லை அப்படிலாம் யோசிக்க மாட்டான். அவனா தன்னை மறைச்சுண்டான், திரும்பி அவனா தன்னை பிரகடனப்படுத்தான். இப்படிதான். எப்படி கோபிகளுக்கு அகம்பாவம் வந்துடுறது, டக்குன்னு கிருஷ்ணன் காணாம போயிடுறான். அப்புறம் கோபிகள் பிரார்த்தனை பண்றான், திரும்பி கிருஷ்ணனே தன்னைத்தானே பிரகடனப்படுத்துறான். இதுதான் பிரகடன லீலான்னு சொல்லுவான். அப்ப இது எல்லாமே சகஜம். ஒவ்வொரு காலகட்டத்தில் அந்த இடங்கள் காணாம போகிறது, அந்த மூர்த்தி காணாம போகிறது, அந்த கோவிலே எல்லாரும் மறந்து போகிறது, இதெல்லாம் நடக்கும். திரும்பி ஒவ்வொரு காலகட்டத்தில் யாரோ ஒரு மகாத்மாவால புனர் உத்தாரணம் ஆகும். அது எப்படின்னா, நம்ம ராத்திரி ஆகிறது, நல்லா தூங்கிடுறோம், எல்லாம் மறந்து போயிடுது கம்ப்ளீட்டா, ஒண்ணுமே ஞாபகம் இல்லை. நாம சமயத்துல நான் ஊரா போயிட்டு இருக்கல, பல ஹோட்டல்களில் தங்கிட்டு இருப்பேன், பல இடங்களில் தங்குவேன் இல்லையா. டக்குன்னு எழுந்த உடனே எந்த இடத்துல இருக்கேன்னு ஒரு க்ஷணம் கொஞ்சம் ஒரு யோசனை வரும். ஏன்னா ஒவ்வொரு ரூம்லையும் பாத்ரூம் ஒரு சைடில் இருக்கும், சுவிட்ச் ஒரு சைடில் இருக்கும், லைட் எங்கே இருக்குன்னு நான் எங்கே இருக்கேன்றது சம்டைம்ஸ் மறந்து போயிடும். ஆனால் அப்படி ஒரு நல்ல தூக்கத்தை போனோன்னே டக்குன்னு எழுந்தோடனே ஒரு க்ஷணம் அப்புறம் ரைட், நான் இந்த ஊரில் இருக்கேன், இந்த இடத்துல இந்த ரூமில் இருக்கேன், இந்த ரூமில் லெஃப்ட் சைடில் பாத்ரூம் இருக்குது, ரைட் சைடில் வந்து எக்ஸிட் இருக்குது, நம்ம வீட்டோட மெயின் ரூமோட டோர் இருக்குது, இப்படி யோசிப்பேன். அதுக்கப்புறம் என்ன வரப்போ அதுக்கப்புறம் பண்ணுவோம், எழுந்துப்போம், உட்காருவோம் எல்லாம். அப்போ இது எல்லாமே அப்படிதான். ஒவ்வொரு நாள் தூக்கம் நம்ம எல்லாத்தையும் மறந்துடுவோம், திரும்பியும் ரிவைவ் ஆகும். அதனால எல்லா லீலா ஸ்தலங்கள், கோவில்கள், மூர்த்திகள் ஒரு காலகட்டத்தில் அப்படியே எங்கேயோ போயிடும், திரும்பி யார் மூலமாவது உத்தாரணம் ஆகும். சில சந்தர்ப்பங்கள் அந்த மாதிரி தான் அழகான சம்பிரதாயங்கள், இந்த விஷயங்கள்லாம் இருக்கும். ஒரு பீரியட் அப்படியே எல்லாரும் மறந்து போயிடுவா, அதை அப்படியே விட்டுடுவோம். திரும்பி யாரோ ஒருத்தர் வந்து எடுத்து ரிவைவ் பண்ணுவார். இது ரொம்ப சாதாரணமான ஒரு விஷயம். அதனால உலகத்துல இது ஏன் நடந்தது, இது ஏன் நடக்கல, ராமர் கோவிலை ஏன் இடிச்சா, இது எவ்வளவு வருஷம் கட்டுறதுக்கு ஆச்சுன்னா, அது இன்னென்ன காலகட்டத்தில் இப்படி எல்லாம் வரணும்னு அழகா ஒரு சங்கல்பம் பண்ணுவா பெரியவா, அது நடக்கும். ராமர் கோவிலே 400 வருஷமா இல்லை, ஆனால் ராமன் ஒன்றும் காணாம போலையே, ராமனை நாம யாரும் மறக்கலையே. ராமர் கோவில் அயோத்தியா, ஆனால் வாசினா இருக்கும், அயோத்தியா அயோத்தியா அயோத்தியான்னு தான் ராமன் வாழ்ந்த இடம்னு. அயோத்தியாவில் மட்டும்தான் ராமந்திரம் இல்லையே ஒழிய மற்ற எல்லா இடத்துலையும் ராமனுடைய அடையாளங்கள் இருந்துட்டு தானே இருந்தது. நாசிக், பஞ்சவட்டி எல்லா பக்கமும் இருந்துட்டு தானே இருக்கு. லங்கைக்கு போட்ட பாலம், லங்கையில் எல்லாமே இருக்கு. அப்ப மகாத்மாக்கள் என்ன பண்றான்னா, ஜனங்களுக்கு திரும்பி இதெல்லாம் புனருத்தாரணம் பண்ணி கொடுக்கிறார். சமர்த்த ராமதாசர் முக்கியமா ஜனங்களுக்கு ராமநாம மகிமை அதை புரிய வைக்கிறதுக்காக வந்தார். ஏன்னா ராமநாமம் அவ்வளவு வசதி, நீ ஜபி ராமன் உன்னை காப்பாற்றுவான் அப்படின்னு. ரொம்ப சிம்பிள் விஷயம்தான் அது. ஆனா நமக்கு அப்பப்ப இந்த ஃபெய்த் அப்படி கொஞ்சம் குறையும். அப்பெல்லாம் திரும்ப 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 அந்த நம்பிக்கையை பலப்படுத்தணும். பலப்படுத்துறது குருவினுடைய ஒரு தர்மம். அதனாலதான் சைத்தன்ய மகாபிரபு வீதிகள் தோறும் பஜனை பண்ணிட்டு போனார் அப்படின்றது. அப்ப சமர்த்த ராமதாசர் ஜோரா ஜம்முன்னு புனருத்தாரணம் பண்றார். துக்காரா மகாராஜரோட சேர்ந்து பிரச்சாரம் பண்றார். அழகா பார்க்கிறார். சத்ரபதி சிவாஜி இந்து சாம்ராஜ்யத்தை ஸ்தாபிதம் பண்ணணும்னு சொல்லி அவனுக்காக சிவத்தர்கள் குகையில உட்கார்ந்துண்டு ஜம்முன்னு தாஸ்போத் எல்லாம் எழுதி அதுல பரமாத்மா விஷயம், பிராக்டிக்கல் விஷயம், பாலிடிக்ஸ் எல்லாமே எழுதுறாரு. தாஸ்போதுன்றது வந்து இப்போ எப்படி பகவத்கீதை எடுத்துன்னு வச்சுக்கணும், எல்லாமே உண்டு. பகவான் எல்லாமே சொல்லித்தரோம். ஆத்மா, பரமாத்மா, பிரகிருதி, ஞானம், கர்மம், கர்ம சந்நியாசம், ராஜவித்யா, ராஜகுஹ்ய யோகம், விஸ்வரூப தர்சனம், பக்தி யோகம், சரணாகதி, இப்படி எல்லாம் பாகவத்ல அப்படி எல்லாம் உண்டு. அந்த மாதிரி எல்லாமே சமர்த்த ராமதாசர் ஜம்முன்னு பண்றார். சத்ரபதி சிவாஜி ஒரு சந்தர்ப்பத்தில் சமர்த்த ராமதாசர் பிக்ஷை எடுக்கிறதெல்லாம் பார்த்துட்டு, என்னோட குரு இந்த ராஜ்யத்தையே அவர் தான் ஸ்தாபிதம் பண்றார், அவர் போய் இப்படி பிக்ஷை எடுக்கலாம்னு சொல்லி அழகா சாசனம் எழுதி தட்டுல வச்சு அந்த கடுதாசியை வச்சு, இனி இந்த ராஜ்யம் உங்களுக்குன்னு சமர்ப்பணம் பண்ணிடுறான்.
அப்புறம் சமர்த்தராமதாசர் சரி சந்தோஷம், அடுத்து என்ன பண்றதா உத்தேசம் அப்படின்றார். எல்லாம் உங்ககிட்ட கொடுத்தாச்சு, உங்க வரும் எங்கேயோ ஓரத்தில் உட்காந்து தியானம் பண்ண ரெடி பகவான் இட்ட வழக்கு அப்படின்னா சரி நாளைக்கு சொல்றேன்னுட்டார். அடுத்த நாள் காத்தால சமர்த்தராமதாசர் நேற்று அவங்ககிட்ட கேட்ட என்ன உத்தேசம்னு கேட்டது ஏதோ சொன்னார். பாரு நான் சன்னியாசி, நான் சாது, நான் ஊர்வலா சுத்தின்னு இருக்காள், நாம பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காள், பகவத் தியானம் பண்ணிட்டு இருக்காள். இப்ப நான்லாம் போய் சண்டையெல்லாம் போட முடியாது. நான் ஒரு சாது போய் கத்தியெல்லாம் எடுத்து சண்டை போடக்கூடாது. ஆனா எனக்கு யாராவது கூட ஒரு ஆள் இருந்தா எனக்காக சண்டை போட்டா பரவாயில்ல, புரியுறதா? என்ன பண்ண, நீ என்னுடைய வேலைக்காரனா இருந்து இந்த ராஜ்யத்தை பரிபாலனம் பண்ணுன்னுட்டா. வேற வழியே கிடையாது. சிஷ்யனாச்ச சரி சுவாமி. அன்னிலிருந்து சத்ரபதி சிவாஜி இது சமர்த்த ராமதாசருடைய சிஷ்யன் நான், அவருடைய வேலைக்காரன் நான், அவருக்காக இந்த ராஜ்யத்தை பரிபாலனம் பண்றேன். அதனாலதான் அவளை ஜெயிச்சு வந்தான். அதன் பிறகு நிறைய ஜெயிச்சான். அதன் பிறகுதான் ஜோரா சத்ரபதி அந்த பரளிகா கில்லான்னு பேர், பரளி கிராமத்தினுடைய கோட்டையை கைப்பற்றினான். அப்புறம் சமர்த்த ராமதாசர் தான் நீங்க பர்மனண்டா அங்க இருங்கோளேன்னு சொல்ல, அதன் பிறகு சமர்த்த ராமதாசர் அங்க இருந்தார். அதன் பிறகுதான் அதுக்கு சஜ்ஜன்கட் அப்படின்னு பேரு, சஜ்ஜனங்களின் கோட்டை அப்படின்னு பெயர். சஜ்ஜனங்களுடைய கோட்டையா அது இருந்து வேணாபாயி, அக்காபாயி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான அனுகிரகம். வேணாபாயெல்லாம் கீர்த்தனம் பண்ணிட்டு இருக்கா, சமர்த்த ராமதாசர் பார்த்துட்டு இருக்கும் பொழுதே சரீரத்தை விட்டுட்டா. அதான் பெரிய ஒரு பாக்கியம். தேகத்தை விட்டேனோ ரிஷி பத்னியை போல அவ்வளவு அழகா இந்த வேணாபாயி சமர்த்த ராமதாசருடைய திருவடியை நினைச்சுண்டே சரீரத்தை விட்டா. அதாவது ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் விதவையா இருந்தாலும் கல்யாணமாகாதவாளா இருந்தாலும் பிரம்மச்சாரியா இருந்தாலும் யாரா இருந்தாலும் சரி குருவை பிடிச்சாச்சுன்னா சத்கதி உண்டு. சமர்த்த ராமதாசர் அது அவ்வளவு அழகா நிரூபணம் பண்ணினார். சத்ரபதி சிவாஜியும் தன்னுடைய கர்மாவெல்லாம் முடிச்சான். அவனுக்கும் மோட்சத்திற்கான அதிகாரத்தை எல்லாம் கொடுத்தார். அவன் கிளம்புற போற நாள் வரைக்கும் சமர்த்த ராமதாசர் எல்லாம் தெரிஞ்சு அவனை ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பினார். சத்ரபதி சிவாஜி சத்கதி அடைஞ்ச உடனேயே தனியா உட்கார்ந்து நிறைய தியானம் பண்றார். சத்ரபதி சிவாஜி ராஜேவனுடைய பிள்ளை சம்பாஜி ராஜேவுக்கு கடுதாசி எல்லாம் எழுதி எப்படி தைரியமா இருக்கணும், எப்படி நம்பிக்கையோட இருக்கணும், எப்படி உற்சாகத்தோட இருக்கணும், எப்படி தேசத்து மேல அக்கறையோட இருக்கணும், எப்படி கடமைகளை பண்ணணும். மகாத்மாக்களை வசப்படுத்துறதுக்கு ஈஸியான ஒரே வழி நம்ம கடமையை ஒழுங்கா பண்றது. வேற எதை கொண்டுமே நம்மளால மகாத்மாக்களை வசப்படுத்தவே முடியாது. நீங்க கடமைகளை ஒழுங்கா பண்ணிட்டோம்னா மனம் உகந்து போயிடுவான். இது தர்மம். இப்போ ஒன்றும் வேண்டாம், நம்ம வீட்லயே ஒரு மரம் இருக்கு, கரெக்டா காலத்துக்கு பூக்கிறது, காய்க்கிறது, பழுக்கிறது, எல்லா வேலையும் பண்ணா அது ரொம்ப நல்ல மரம். என்ன எல்லாட்டும் இவ்வளவு மாங்காய் கொடுக்கும், தேங்காய் கொடுக்கும். அது ரொட்டீன் கரெக்டா பண்ணினா அது மரியாதை உண்டு. நம்ம வீட்டில் டிவி ரிமோட் இருக்கும், ஆன் பண்ணா எல்லாம் ஆனா இல்லாட்டி 4 தட்டு தட்டுறோம்ல, அது ஒழுங்கா இருக்கிற வரைக்கும் பிரச்சனை கிடையாது. அப்ப அதனுடைய தர்மம் என்னவோ அந்த தர்மத்தை அது பண்ணணும். இதுதான் முக்கியம் நம்ம சனாதன தர்மத்துல. சமர்த்த ராமதாசர் சம்பாஜி ராஜேவுக்கு அதையெல்லாம் சொல்லி கொடுக்கிறார். உத்தவருக்கு சொல்றார் தன்னுடைய நிர்வாணம் எப்ப அப்படின்னு, மாக வத்திய நவமி, மாக மாசத்துல தேய்பிரை நவமியில தான் பரமவதிக்க போறோம் அப்படின்ற சொல்றார். நான் நீதான் யோசிச்சுட்டு இருந்தேன், இந்த மாக மாசத்துல தசமியில தான் சுவாமி ராமானுஜர், மாசி மாசத்துல தான் சுவாமி ராமானுஜரும் சத்கதியில மாசி தசமி. மகாத்மாக்கள் ஒவ்வொருத்தரும் ஒரு விதமான சங்கல்பம் பண்ணிக்கிறார்கள். இந்த சமர்த்த ராமதாசர் அழகா சங்கல்பம் பண்றார். அவர் கிளம்புறதுக்கு ஒரு 5 நாளைக்கு முன்னாடி தஞ்சாவூர்ல இருந்து ராமன், லக்ஷ்மணன், சீதா, ஹனுமான் இந்த 4 மூர்த்திகளும் வந்துடுறது. அந்த கண் பார்வை இழந்த அந்த சிற்பிக்கு திரும்பவும் கண் பார்வை கொடுத்து எனக்கு மூர்த்தியை பண்ணி கொடுன்னு சொல்லி
அவன் பண்ணி கொண்டு வந்து கரெக்டாக சமர்த்த ராமதாசர் அந்த மூர்த்தி வந்துடணும், அந்த ராமனை உலகத்துக்கு கொடுத்துட்டு கிளம்பணும் அப்படின்னு சங்கல்பம் பண்ணிட்டார். அழகா அதன்படியே அந்த ராமனும் வந்தான். அழகா அந்த ராமனை பார்த்துட்டே பல விஷயங்கள்லாம் பேசினார். உத்தவ் இவாள்லாம் ஆனந்தத்துல கிடைக்கிறா. ஒரு பக்கம் சமர்த்த ராமதாசர் கிளம்ப போறார் அப்படின்னு தெரியறது. ஆனால் சமர்த்த ராமதாசர் இது இப்படிதான் இருக்கும், இது ஏத்துண்டு தான் ஆகணும். அதாவது ஏதோ உட்காந்துண்டு அழுதுண்டு புலம்பிண்டு இப்படி நடக்கிறதே, நீங்க போயிட்டா நாங்க என்ன பண்ணுவோம், இதெல்லாம் வார்த்தைக்கெல்லாம் விலையே கிடையாது. ஆள வந்தார் சுவாமி ராமானுஜர், எத்தனையோ மகாத்மாக்கள்லாம் அப்படிதான். கிளம்ப போறா அப்படின்னா சில சிஷ்யாளுக்கு தெரிஞ்சிடும், சில பேர் உடனே உயிரை விட்டுடலாம் அப்படின்னு நினைப்பா. அதெல்லாம் நடக்கவே நடக்காது, அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது. நம்ம கடமையை நாம முடிக்கிற வரைக்கும் இந்த இடத்தை விட்டு நம்மளால் நகர கூட முடியாது. எவ்வளவு பிளான் பண்ணாலும் நடக்காது. இந்த குருமார்கள் நம்மளை எந்த விதத்துல பக்குவப்படுத்துறாளோ அந்த பக்குவம் அடைஞ்சு பகவானுக்கு என்னெல்லாம் கைங்கரியம் உண்டோ அத்தனையும் பண்ண பிறகுதான் நம்ம கிளம்ப முடியும். சபரி உதாரணம். மதங்க மகர்ஷி கிளம்புறார், எங்க போறேன்னு கேட்கறா, வைகுந்தம் நானும் வரேன்றா. இல்ல இல்ல ராமன் வருவான், ராமனுக்கு எல்லா கைங்கரியத்தையும் நீ பண்ணிட்டு வான்ற. வேற வழியே இல்லை, அவள் இருந்தா. அதன் பிறகு ராமச்சந்திரமூர்த்தி வந்த உடனே அவனுக்கு விதவிதமா பழங்கள் எல்லாம் கொடுத்து ஆசிரமத்தெல்லாம் சுத்தி காட்டி ஒரு கைடு வேலை பண்ணா. ஃபர்ஸ்ட் கைடு எனக்கு தெரிஞ்சு ஆசிரமத்தை சுத்தி காட்டி மதங்க மகர்ஷி ஆசிரமத்தெல்லாம் காட்டிட்டு, ஆர் யூ ஹாப்பி நவ் எல்லாம் பார்த்தாச்சா, திருப்தியான்னு கேட்டா ராமனா ரொம்ப திருப்தினா. சரி நான் கிளம்புறேன் அப்படின்றா. ராமன் அங்கே விட்டு கிளம்புறேன்ற. எங்க போறேன்னு என் ஆச்சாரியன் எங்க போனாலும் அங்க போறேன்னு சொல்ல. அதன் பிறகு ராமன் பார்த்து கொண்டிருக்க ராமனை சாட்சியா வச்சுண்டு அவள் வைகுந்தத்துக்கு கிளம்பினாள்னு இருக்கு. அவளுக்கு ஆசை தான் குருவோட கிளம்பி உடனே போனோன்னு. இதெல்லாம் நீ பண்ணிட்டு வா, ராமன் வருவான், நம்ம ஆசிரமத்துல என்னுடைய ரெப்ரசன்டேட்டிவா யாராவது இருக்கணும், நீ இருந்து அவனை ரிசீவ் பண்ணு. அவ்வளோ பேர் உண்டு அவருக்கு சிஷ்யர்கள். அவ யாருக்கிட்டையும் இந்த வேலையை கொடுக்கல, அவ கேட்டதெல்லாம் கொடுத்து ஆசீர்வாதம் பண்ணார். இவளுக்கு மட்டும் ராமன் வருவான், இந்த பக்கம்லாம் அலைஞ்சிட்டு இருக்கான், நான் இப்போ கிளம்ப அவருக்கு காத்துட்டு இருக்கல. ராமன் வருவான், வரட்டும், அவனுக்கு இந்த ஆசிரமத்தை தேடிட்டு வருவான், நீ அவனுக்கு எல்லா ஆசிரமத்தெல்லாம் சுத்தி காட்டு, பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணு, அதன் பிறகு நீ வா அப்படின்னு சொல்லி அவர் கிளம்பிட்டார் மதங்க மகரிஷி. அந்த மாதிரி சமர்த்த ராமதாசர், உத்தவ சுவாமி, கல்யாண் சுவாமி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வேலையை கொடுத்துருக்கார். அந்த மாதிரி தான் எனக்கு குருஜி அம்மா கொடுத்து போயிருக்கேன், வேலையை பண்ணிட்டு இருக்கேன்ல. வெரி சிம்பிள். இருக்கணும்னு அவசியம் கிடையாது, இருந்து ஒன்றும் பெருசாக ஒன்றும் அவசியம் இல்லை. ஆனாலும் குருஜி அம்மா சொன்ன விஷயங்கள் சரி பண்ணுவோம், அவ்வளோதான். மற்றபடி குருவை பார்த்தாச்சு, பகவத் அனுபவம் கிடைச்சாச்சு, வாழ்க்கை புரிஞ்சாச்சு, இதுக்கு மேலே இங்கேருந்து என்ன பண்ணிட்டு இருக்கேன் ஒன்றும் கிடையாது, வேலையே கிடையாது. அதே பிருந்தாவனம், அதே பத்ரிகாசிரமம், அதே யமுனா, அதே கங்கா, அதே யமுனோதிரி, எல்லாம் அதே தான். ஆனாலும் சரி குருஜி அம்மா சொல்லியாச்சு, இந்த தர்மத்தை பண்ணணும். எத்தனை நாள் சொல்லியிருக்காளோ அத்தனை நாள் அந்த என்னெல்லாம் பணம் எல்லாம் முடிச்சாச்சுன்ற வரைக்கும் பண்ணிட்டு தான் ஆகணும். அது மேலே அதில் பிடிச்சிருக்கு பிடிக்கலை, எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு, அதெல்லாம் கிடையாது. அதே இன்ட்ரெஸ்டோட, அதே உற்சாகத்தோட, அதே உத்வேகத்தோட டில் த லாஸ்ட் பண்ணித்தான் ஆகணும். அவ்வளோதான், இட்ஸ் ரூல். இதில் எங்கேயாவது குறைஞ்சோம்னா திரும்பி அது ஃபுல் ஃப்ளெட்ஜா அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து ஒழுங்காக பண்ணுற வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகிட்டு இருக்கும். அதனால ஸ்ரத்தையோட பண்ணிட்டோம்னா ரைட், வேலை முடிஞ்சாலும் ஒரு வேலை ஸ்ரத்தையோட பண்ணால் முடிஞ்சு போயிடும். இந்த விட்டுட்டு அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் அப்படி டல்லடிச்சு பண்ணோம்னா அது இழுத்துட்டே போகும். என்ன கவனிச்சு பார்த்தோம்னா தெரியும். ஒழுங்கா ஃபுல்லாக சாப்பிட்டோம்னா அப்புறம் கொஞ்ச நாள் ஒன்றும் சாப்பிட மாட்டோம். இந்த அரைகுறையா சாப்பிட்டோம்னா அதை இருக்கா அதோ பசிக்கிற மாதிரியே இருந்துட்டு இருக்கும், சாப்பிட்ற மாதிரியே இருந்துட்டு இருக்கும், ஓடிண்டே கிடக்கும். அப்ப எல்லாத்துலயும் அந்த ஸ்ரத்தை. சமர்த்த ராமதாசர் அந்த ஸ்ரத்தையோட எல்லாத்தையும் பண்ணவர். எல்லாம் யோசிச்சு பார்க்கிறார், ஒன்றும் மிச்சம் இல்லை, எல்லாம் பண்ணியாச்சு. நான் வந்த காரியங்கள் சகலத்தையும் நான் பண்ணி முடிச்சுட்டேன். ராமராயாகிட்டையும் கேட்டார். ராமனும் வா அப்படின்னு கையை அப்படி அகட்டி அப்படி கூப்பிட்டுட்டான். சமர்த்த ராமதாசருக்கு அது புரிஞ்சாச்சு. சரி, ராமன் திருப்தி ஆகிட்டான். அதாவது நாம பண்ண வேலைகள்ல நாம திருப்தி ஆகணும் இல்லையா, அது ரொம்ப முக்கியமாச்சு. அந்த பேட்டரி காரெல்லாம் போறோம், நேற்று கூட அவள் இறக்கி விட்டுட்டு கேட்டா, திருப்தி தானே, நல்லா தானே பார்த்தேன் இல்லையா, எல்லாம் ஒன்றும் ஆசையோட கேட்டாவா. அவளோட இறங்கி விட்டு பைசா அனுப்பிச்சாலும் போகணும் போலே. ஏன்னா இது ஒரு கைங்கரியமா பண்ணிட்டு இருக்காவா, ஒரு சேவையா பண்ணிட்டு இருக்கா. மற்ற இடத்துல சர்வீஸ் சொல்லுவோம், இந்த வண்டி சர்வீஸு, ஹாஸ்பிட்டல் சர்வீஸு,
நிறைய உண்டு சர்வீஸ். ஆனால் எங்கேயும் யாரும் அப்படிலாம் கேட்க மாட்டா. ஆர் யூ ஹாப்பினாலாம் கேட்க மாட்டேன். கொடுத்தாச்சு கிளம்பி போயின்னு சொல்லியே இருப்பேன். அவ்வளோதான். ஹாப்பினாலாம் எத்தனை ஏர்போர்ட்டில் கேட்க போகிறானா, ஃப்ளைட்டில் கேட்க போகிறானா, ட்ரெயினில் கேட்க போகிறா, ஆர் யூ ஹாப்பி? சத்தியமாக கேட்கவே மாட்டான். நான் நேற்று அவா கேட்டார்ல, அன்றைக்கி அந்த கைடு கேட்டார்ல, மதுரா கைடு, ஹாப்பி ஹாப்பி சந்தோஷம் தானே அப்படி. அந்த மாதிரி பகவான் கிட்ட கேட்குறாள மகாத்மாக்கள், சந்தோஷமா திருப்தியா உனக்கு? சரி, நீ சந்தோஷம்னா ரைட், அவ்வளோதான். அதனால தானே உத்தவர் பத்ரிகாசிரமம் தபஸ் பண்றார். அதனால தானே உத்தவரே இன்னைக்கும் பிருந்தாவனத்தில் குசும் சர்வலையும் உட்காந்துக்கணும். அவருக்கு என்ன கிருஷ்ணனை அடைய முடியாதா? கிருஷ்ணனை தான் தெரியாதா? கோபிகளை தெரியாதா? ராதாராணியை தெரியாதா? சரி, இருக்க வச்சிருக்கான், இருக்கேன், அவ்வளோதான். அதனால கிருஷ்ண பத்னிகளுக்கு பாகவதம் 1 மாதம் சொன்னார். இன்னைக்கும் அங்கே தான் இருக்க எத்தனையோ பேருக்கு அந்த கொடிகள்ல இருந்து புத்தவர் இன்னைக்கும் வந்து காட்சி கொடுக்கிறார் அப்படின்னு நிறைய மகாத்மாக்களுக்கு அந்த அனுபவம் இருக்கு. ஸோ சமர்த்த ராமதாசர் எல்லாம் சின்சியரா பண்ணார். எல்லாம் சின்சியரா பண்ணதுனால அவருக்கு சந்தோஷம். ராமனும் வா அப்படின்னு சொல்லிட்டான். அதாவது அவன் திருப்தி, ரைட் முடிச்சாச்சுன்னா கூப்பிடுவோம்ல வான்னு. எப்படி கூப்பிட போறோம்? முடிக்கணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நீ எந்த வேலை படலாம் முடிக்கணும். கரெக்டா முடிச்சாத்தான் வான்னு கூப்பிடுவான் பகவான். அதெல்லாம் சிந்தையந்தியை கூப்பிட்டான். தேகத்தை விட்டேன் ஒரு ரிஷி பத்னி, சரி வா, நியாயமான கோரிக்கை வா அப்படின்னு கூப்பிட்டான். கணவர்கள்லாம் எதிர்த்த பொழுதும் பிராமண பத்திரிகள்லாம் கண்ணனை பார்க்க வந்தா. அவள் நியாயமாக தான் கேட்குறா, இவாளுக்கு புரியலை. அப்புறம் புரிஞ்சுப்பா, சரி நீ வாங்க, பக்ஷணம்லாம் எடுத்துட்டு வாங்க, அப்புறம் நான் அவள் மனசை மாற்றிக்கிறேன் அப்படின்னு அவளை கணவனெல்லாம் மீறி கண்ணன் கூட்டின்னு வர வச்சான். திரும்பி கண்ணனே அவளை திருப்பி, நான் ரொம்ப சந்தோஷமாயிட்டேன், நீங்கள் திரும்பி குடும்பத்தோடு போய் இருங்கோ, அவங்க தர்மத்தை பண்ணுவோம். கண்ணனை பார்த்தாச்சுன்னு அங்கேயே உட்கார முடியல. திரும்பி அதே வீடு, அதே புருஷன், அதே வேலை, இதே தான் பண்ணணும். அத்தனையும் பண்ணணும்னு கண்ணனுடைய உத்தரவை திரும்பி போய் பிராமண பத்னிகள் பண்ணிட்டு இருந்தார்கள்னு இருக்கு. ஸோ பி சின்சியர் டு யுவர் டியூட்டிஸ். உங்களுக்கு என்னெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கோ அந்த கடமைகளை பகு ஸ்ரத்தையோட பண்ணும். உட்கார்றது, எழுந்துக்கிறது, பேசுறது, நடக்கிறது, யோசிக்கிறது, தூங்கிறது, சாப்பிட்றது எல்லாமே கரெக்டாக பண்ணணும். சுவாமி சந்தோஷப்படுற மாதிரி பண்ணிட்டோம்னா சந்தோஷப்பட்டே இருப்பார். ஒரு நாள் டைம் மேலே முடிஞ்சால் கிளம்பிட்டுருவார். ஏன்னா அந்த உடம்பு உனக்கு கொடுத்துருக்கேன், இதனுடைய ஃபுல் விஷயத்தை நீ யூஸ் பண்ணிடணும். ஃபுல்லாக யூஸ் பண்ணணும். இப்போ வண்டியில் பெட்ரோல் போட்டாச்சுன்னா ஃபுல்லாக காலி பண்ணணும். சமயத்தில் இந்த ரெண்டட் வெஹிக்கிள்லாம் எடுப்போம் பெட்ரோல் போட்டு, கடைசி வரைக்கும் ரிசர்வ் ஆகிற வரைக்கும் வண்டி ஓடிட்டு தான் கொடுக்கும். அவ்வளோ பைசா போட்டிருக்கு, அவ்வளோ பெட்ரோல் போட்டிருக்கு அப்படின்னு. சில சந்தர்ப்பங்கள் நான் பார்த்துருக்கேன். ஃப்ளைட்டில் வருவேன், நைட்லலாம் வரும். ஒரு தடவை நான் துபாயிலேருந்து ரிட்டர்ன் வந்துட்டுருக்கேன். நைட்டு எல்லோரும் உட்காந்து நல்ல தூக்கம், எல்லாம் அப்படியே சொக்கிறது. ஃப்ளைட்டெல்லாம் ஏறியாச்சு. ஒரு ½ அன் ஹவரில் ஃப்ளைட் கொஞ்சம் அந்த பெல்ட் சைனில் ஆஃப் பண்ணிவிட்டு சாப்பாடு கொடுக்க ஆரம்பிச்சிட்டான். அவனோட ரொட்டீன் கொடுக்கணுமே. சில குழந்தைகள்லாம் கண்ணு சொருகி அப்படியே தள்ளுறது. அப்பா அம்மா எழுப்ப, எழுந்துரு சாப்பிடுன்னு. ஒரு காலத்தில் பசிக்கலாம், பைசா கொடுத்துருக்கு, சாப்பிடு, வேஸ்ட் பண்ண முடியாது. என்ன விளையாட்டா? அவ்வளோ தூரம் கேட்டேன். நைட்டு அதை சாப்பிடுவேன் நீ சொன்ன மிரட்டுறா அம்மா. அது பைத்தியக்காரத்தனம். பட் சொல்கிறேன், அது அவசியம் கிடையாது. பசிக்காக தான் சாப்பிடணும். அப்போ இந்த வாழ்க்கை அந்த ஃபுல்லாக யூட்டிலைஸ் பண்ணிடணும். ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக இந்த உடம்பு கொடுத்தாச்சு. எஸ், இந்த உடம்புலேருந்து எனக்கு என்னெல்லாம் ஞானம் உண்டோ, என்னெல்லாம் வைராக்கியம் உண்டோ, என்ன விதமான பக்தி உண்டோ, எத்தனை விதமான பகவத் அனுபவம் உண்டோ, இது எல்லாம் கடந்தாச்சு நான். எஸ், இதுக்கு மேலே இந்த சரீரத்தினால ஒன்றும் கறக்கிறதுக்கு பாக்கி இல்லை. லெட்ஸ் கோ. அது வரைக்கும் ஓட்டம் உண்டு, அது வரைக்கும் வாழ்க்கை உண்டு, அது வரைக்கும் பொறுப்புகள் உண்டு. ஏன்னா பகவான் முடிவு பண்ண இந்த உடம்புக்கு இவ்வளோ வேலை கொடுத்துருக்கேன், அதை எப்படி பண்ணாமல் போக முடியும்? இப்போ ஆஃபீஸில் சம்பளம் கொடுக்குறான்ல, உங்களுக்கு போஸ்ட் கொடுத்துருக்கான், பொசிஷன் கொடுத்துருக்கான், இவ்வளோ சம்பளம் கொடுக்குறான்னா அந்த வேலையை நீங்கள் பண்ணியே ஆகணும். பண்ண மாட்டேன்னு சொல்ல முடியாது. பண்ணியாச்சுன்னா டீப்ரமோட் பண்ணுவா, இல்லாட்டி வந்து அப்ரைசலில் கை வைப்பா, போனஸ் கிடைக்காது, இன்க்ரிமெண்ட் கிடைக்காது. ஏன்னா அந்த எஃபர்ட்ஸ், அந்த ஒரு எஃபிஷியன்சி காட்டணும் இல்லையா? இதே தான் மனுஷ வாழ்க்கையில். உங்கள் உடம்பு கொடுத்தாச்சு. எஸ், இந்த உடம்புக்கு இத்தனை விஷயங்கள் நம்ம பண்ணணும். இந்த ஞானத்தை அடையறதுக்கான மனுஷ உடம்பு இது. ஸ்ரத்தாவான் லபதே ஞானம். மனுஷ உடம்பு ஏன் விசேஷம் சொன்னால் ஞானம் அடையலாம், வைராக்கியம் அடையலாம், பகவத் அனுபவம் கிடைக்கும். இந்த லெவலில் இருந்து அனுபவிக்கலன்னா அசிங்கம் தானே. நல்லா படிக்கிற ஒருத்தன் திடீர்னு ஃபெயில் ஆகிட்டான்னா அதை எப்படி ஒத்துக்க முடியும்? அவன் 1 மார்க் குறைஞ்சாலே ஒத்துக்க முடியாது. சென்டம் எப்பயுமே வாங்குறவ 99 வாங்கினா கூட தப்பு தான். என்னடா என்னாச்சு உனக்கு அப்படி கேட்பா. 1 மார்க் தானே, அதான் கேட்ட. உனக்கு கெப்பாசிட்டி இருக்க, தகுதி இருந்து அந்த விஷயத்தை நீ பண்ணலைன்னா அது குற்றம்.
அவ்வளவுதான். அப்ப மனுஷ சரீரம்னு ஒன்று கிடைச்சிருக்கு, தகுதி இருக்கு, அதுக்கு தெய்வானுபவ தகுதி இருக்கு, பகவத் அனுபவ தகுதி இருக்கு. அப்புறம் அதை எப்படி விட முடியும்? அதை விட்டால் குற்றம்தான். அதனால் ஞாபகம் வச்சுக்கோங்க, சமர்த்த ராமதாசர் எல்லாம் கம்ப்ளீட்டா நன்னா பண்ணிட்டு அவருக்கு திருப்தி வந்து ராவனும் திருப்தி ஆயிடும். சரி, இனி நீ இந்த லீலையை முடிச்சுக்கலாம்னு அவன் சங்கல்பம் பண்ணிட்டான். அதனால நீங்களும் உங்க கடமையை பண்ணுங்க. சமர்த்த ராமதாசர் கிளம்புறதுக்கான சமயமும் வந்தாச்சு. மீதி விஷயம் நாளைக்கு. ராதே கிருஷ்ணா. ஸ்ரீராம ஜய ராம ஜய ஜய ராம. ஸ்ரீராம ஜய ராம ஜய ஜய ராம. जय बोलो सीता रामचंद्र भगवान की जय. जय बोलो राष्ट्र गुरु समर्थ रामदास स्वामी की जय. जय बोलो स्वराज्य सिंहासनाधिपति छत्रपति शिवाजी महाराज राजे की जय. जय हिंद. भारत माता की जय. समर्थ रामदास சரித்திரம் நல்லபடியா பூர்த்தி ஆகிறதுக்காக பூட்டின கதவை திறந்து ஆஞ்சநேயர்கிட்ட வந்து மாலை எடுத்து கொடுத்தாச்சு. இதை விட வேற என்ன வேணும் எனக்கு? இதை விட யாம் பெரு சம்மானம் நாடு புகழும் பரிசினால்னு சொல்லி இப்படி அனுகிரகத்தை சமர்த்த ராமதாசர் இன்னைக்கு பண்ணி கொடுத்துட்டார். இந்த ஆஞ்சநேய மூர்த்தி அழகா திருப்தி ஆயிட்டார். இதோ அவர் மேல தடவர அந்த சுகந்த தைலம் எல்லாரும் தடவிக்கோங்க. அப்படியே இன்னைக்கு சமர்த்த ராமதாசர் சரித்திரத்துல ஆஞ்சநேயர் உகந்து போய் நம்ம எல்லாருக்கும் அவர் உடம்புல இருந்த வாசனையை கொடுத்துட்டார். இதை விட வேற என்ன வேணும் நமக்கு? இதுதான் பகவான் உகந்து போனான்றதுக்கான ப்ரூஃப்ல இது. அவரு கிளம்புறதா கிளம்பினார். முடிஞ்சோட கடகடன் வந்தார், கதவை திறந்தார், மாலை எடுத்தார், போட்டார், இதையும் கொடுத்தாருன்னா சமர்த்த ராமதாச சரித்திரம் சரியா நடந்திருக்கு, முடிய போறதுன்றதுக்கு ப்ரூஃப் கிடைச்சாச்சு. ராதே கிருஷ்ணா. ஜெய் போல பஞ்சமுகாஞ்சனேய சுவாமிக்கு ஜெய். இந்த ஆசீர்வாதம் இந்த கேட்கிற வாழ்க்கை எப்ப கேட்டாலும் இதே ஆசீர்வாதம் எல்லாருக்குமே எந்த வருஷம் கழிச்சு கேட்டாலும் நிச்சயமா உண்டு. ராதே கிருஷ்ணா. ஜெய் போல பிருந்தாவன் தாம் की जय. जय बोलो यमुना मैया की जय. जय बोलो श्री कृष्ण चैतन्य महाप्रभु की जय. राधे कृष्णा.